மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை, குறிப்பாக 2 நிமிட வானிலை அறிக்கை. புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. மற்றும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 2-3 நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டம் கனமழை. நாகப்பட்டினத்தில் மிக கனமழையானது பெய்தது. தற்போது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதிகள் மற்றும் வந்தவாசி மற்றும் சேந்தப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவானது இருக்கும். ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். அதுமாரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முந்தூர்பேட்டை மற்றும் சின்ன சேலம், திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி எல்லை பகுதியில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் குளிர்தலை சுற்றுவட்டார பகுதியில் கனத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடவூர் போன்ற பகுதிகள், கரூர் மாவட்டம் கரூர் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பரவலாகவே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு பரவலாகவே மேகமூட்டத்துடன் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும், ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகள் கனமழையும், ஓரிரு இடத்தில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக மிக கனமழை பொறுத்தவரை இந்த கடலோரம் ஒட்டிய பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென்காசி குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாபநாசம் மற்றும் நாக்குமுக்கு மற்றும் ஊத்து, மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழை குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மற்றும் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை விட வாய்ப்புள்ளது. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை மற்றும் மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை ஒதுக்கி பெய்யும். இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதியில் இந்த இருக்காற்று நிகழ்வு வெப்பம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த பகுதியில் இருக்காற்று நிகழ்வு சந்தித்து மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதியில் ஒரு மிதமான மழை நள்ளிரவு நேரத்தில் இருக்கக்கூடும். மற்றும் சென்னையில் தற்போது மழை பெய்து வருகிறது. அதுவும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் மழையானது விலக தொடங்கிடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மற்றும் பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதிகளுக்கு நள்ளிரவு நேரத்தில் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது ஒதுக்கி பெய்தால் நல்ல மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.